ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆரோக்கிய ருசி. இன்னைக்கு நம்ம ஆரோக்கிய ருசி ப்ரோக்ராம்ல ஒரு செலிபிரிட்டியோட கிச்சன்ல போய் குக் பண்ண போறோம். அந்த செலிபிரிட்டி உங்களுக்கு தெரிஞ்சவர் தான். நீங்க ஏற்கனவே தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. அவர் வேற யாரும் இல்ல, ஏற்கனவே பிரகாஷா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாரு. இப்போ எழிலனா வந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம அவர் வீட்டுக்கு வந்திருக்கோம். வாங்க கிருஷ்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன பண்ணிருக்கீங்க? ஒன்றும் பண்ணல. ஆல்மோஸ்ட் 3 மாசமா தனியாக இருந்திருக்கேன். அண்ட் இவரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். யூடியூப்ல அப்பப்போ அப்லோட் பண்ணுவார். ஆல்மோஸ்ட் 17 இயர்ஸாக இவர் தெரியும். நான் சிதம்பரம் ரகசியத்தில் சேர்ந்து பண்ணியிருக்கோம். அசிஸ்டன்ட் கேமராமேன். அப்போ தான் நான் நடிக்க வந்தேன். ஸோ அப்போலேருந்து தெரியும். ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 டைம்ஸ் அவர் குக்கிங் நான் சாப்பிட்ருக்கேன். செம்மையாக சமைப்பார். நான்வெஜ்னா கலக்குவார். ஸோ வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் சொன்னேன், சரி வீட்டுக்கு எனக்காக ஒரு தடவை சமைச்சு போனாங்க. ஸோ இன்னைக்கு டைம் கிடைச்சது, அவரும் ஃப்ரீயாக இருந்தார். சரி ஓகே, சின்னதாக அவருக்கு ரொம்ப சிக்கன் பிடிக்கும். சரி அதனால் சரி அவருக்காக இன்னைக்கு ஒரு பெப்பர் சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ரெடி பண்ணிடுவோம். அப்படி சமையல் பண்ணிக்கிட்டே பேசலாமா? ஓகே. ஸோ இப்போ நம்ம பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்காக 1 கிலோ சிக்கன் வாங்கி அதை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 30 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, இது ரெண்டுத்தையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வறுத்து பொடி பண்ணுறதுக்காக 4 டேபிள் ஸ்பூன் மிளகும் 2 டேபிள் ஸ்பூன் சீரகமும் எடுத்துருக்கோம். இதை வறுத்து பொடி பண்ணி இது முழுசும் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூனோ இல்லை 3 டேபிள் ஸ்பூனோ யூஸ் பண்ணிக்கிங்க போதும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூனு, தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சோம்பு, 2 காஞ்ச மிளகாய் வத்தல், 1 கொத்து கருவேப்பிலை. ஸோ மொத்த இன்க்ரீடியன்ட் இவ்வளோ தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மிளகு சீரகம் இது ரெண்டுத்தையும் வறுத்து பொடி பண்ணிடுவோம். சுத்தமாக என்ன பண்ணுறாருன்னு ஒன்றும் தெரியாது. பண்றாரு, நான் பார்க்க போறேன். அப்புறம் லாக்டவுன்ல என்ன பண்ணிருக்கீங்க? தனியா வீட்டுல என்ன ஆரம்பத்துல நானே ஏதோ சமைச்சிட்டு இருந்தேன். லக்கிலி அதுக்கப்புறம் சமையல் அம்மா வர ஆரம்பிச்சு. என்ன சமைச்சீங்க? என்னன்னா தோசையில ஆரம்பிச்சேன். தோசை அப்புறம் சட்னி எல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். தோசை பட்டர் ஜாம், அதுதான் சைட் டிஷ். தோசைல இருந்து ஆரம்பிச்சேன். தோசையோட சைட் டிஷ் என்னன்னா பட்டர் ஜாம். தோசைக்கு பட்டரா? ஆமா, தோசைக்கு பட்டர் அண்ட் ஜாம். அப்ப அது கீ ரோஸ்ட். அது என்ன? இல்ல நான் புதுசா கேள்விப்பட்டேன், தோசைக்கு பட்டர். ஆமா, பட்டர் நல்லா இருக்கும். அப்படியா? ஆமா, பட்டர் தோசை. அதான் பட்டர் தோசை, கீ தோசை. ஓகே. தோசைக்கு அதுக்கப்புறம் சைட் டிஷ் உருளைக்கிழங்கு மசாலா இருக்கும் இல்லையா? மசாலா தோசைக்கு மசாலா செப்பரேட்டா அது சமைக்க அது யூடியூப்ல பார்த்து கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கிச்சடி. டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் கிச்சடி தான். காலையிலேயே நான் கிச்சடி. நீங்க ஒர்க் அவுட்லாம் பண்றீங்களே, எப்படி இந்த மாதிரி ஐட்டமா சாப்பிடுறீங்க? ஆமா, ரைஸ். சரி ஓகே. இப்போ மிளகு சீரகம் இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை ஆற வச்சு நம்ம பொடி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது ஆறட்டும். நம்ம சிக்கன் வேலையை ஆரம்பிச்சிடலாம். சூப்பர். ஸோ கிச்சடி சமைப்பேன். பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் காலையிலே சமைச்சுவேன். ஸோ பேசிக்கலி ரைஸ், தால், வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு. ஆமாம், நீங்கள் யூஸ்வலாக காலையில் 3:30 மணிக்கெலாம் இருந்துச்சு ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா? 7 மணி அது ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனப்போ 7 o'clock ஆச்சு. ஸோ ஷூட் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒர்க் அவுட் பண்ணி தான் போவேன். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறது. ஸோ 3:30 மணிக்கு இருந்தால் தென் 4:30 to 6:15 ஒர்க் அவுட் பண்ணுவேன். 6 o'clock. அதுக்கப்புறம் ரெடி ஆகி 6:30 கிளம்பினேன்னா குட் மார்னிங் சிவசாம்
ஒர்க் அவுட் முடிச்சாச்சு, ஷூட்டிங் போயிட்டு இருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே பாய், ஹேவ் a nice day. 6:55 7 அப்போ டைரக்டர் வருவாரு, அப்போ நானும் வருவேன். ஸோ அதனால தான் 3:30 இருந்துச்சு. ஷூட்டிங் இருக்கும்போது ஷூட்டிங்லேயே எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அதெல்லாம் இருக்கும். பட் இல்லாத போது வீட்டில் காலையிலேயே சமைச்சுக்குவேன். அண்ட் டெய்லி சாப்பாடோட முட்டை சாப்பிடுவேன். ஸோ தட்ஸ் த ப்ரோட்டீன் இன்டேக். யூஸ்வலாக இப்போ அண்ணி வீட்டில் தானே சமையல் யார் பண்ணுவா? நீங்களா அண்ணியா? அவ்வளோதானா? இது என்ன கேள்வி? இல்லை, உங்களுக்கு சமையல் தெரியுமே. சரி, அதான் தெரியுமே. அவங்க இல்லாதனால தான் நான் சமையல் பண்ண ஆரம்பிச்சேன். இல்லைன்னா நான் வெறும் காய்கறி தான் வெட்டுவேன். அவ்வளோதான். வெறும் சூ ஷெஃப், அசிஸ்டன்ட் ஷெஃப். இவரை பத்தி நான் ஒரு கதை சொன்னேன். கதையா? ஆமா. என்ன கதை? ஏன்னா இவர் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நானா? நான் என்ன இன்ஸ்பிரேஷன்? இது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 2007-2008 அந்த டைம்ல இவர் முன்னாடி ஆல்மோஸ்ட் டபுள் மடங்கு இருப்பார். ஐ திங்க் 105 or 110 kilos. ஞாபகம் இருக்கா சார்? 105. 105 kilos. திடீர்னு ஒரு வருஷம் ஆல்மோஸ்ட் 8 to 10 months. 6 மாசம். 6 மாசமா? ஓகே. ஊருக்கு போயிட்டாரு. என்ன திடீர்னு ஊருக்கு போறாரு, ஒன்றும் தெரியல. ஓகே, அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு 6 மாசம் இல்லை 8 மாசத்துக்கு அப்புறம் அவரை பார்க்குறேன். 35 kilos, almost 40 kilos போட்டு வந்திருக்காரு. அவர் போட்டோ காமிக்கணும். போட்டோ காமிங்க. அவர் எப்படி இருந்தாரு, அதுக்கப்புறம் எப்படி ஆயிட்டாரு. செமையா ஃபிட் ஆயிட்டாரு. அந்த டைம்ல சூரியன் கூப்பிடுவோம். ஏன்னா ஃபிட் ஆயிட்டாரு. அவர் கோச்சிங் வர ஃபிட்டு. 35 கிலோ 6 மாசத்துல குறைக்கிறது சும்மா இல்லை. எப்படி குறைச்சிங்க? டெய்லி ஒர்க் அவுட்டு, டயட்டு. அதான் நல்லா சமைப்பாரு. ஆனா டயட் மெயின்டைன் பண்ணுவாரு, ஒர்க் அவுட் பண்ணுவாரு டைம் கிடைக்கும் போதெல்லாம். ஸோ இவர் பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் ஆனந்தபுரத்து வீட் டைம்ல யூஸ்வலா ஆர்டிஸ்ட் எல்லாம் தனியா ஒரு ஹோட்டல்ல போடுவாங்க. நான் ஸ்பெஷலா கேட்டு இவர் எங்க தங்க இருக்காரோ அவரு கூட நான் தங்குவேன், எனக்கு ரூம்மேட்டா போடுங்க அப்படின்னு ஸ்பெசிபிக்கா கேட்டு ஆனந்தபுரத்து வீட் டைம்ல நான் இவர் கூட இவர் ரூம்ல இருந்தேன். ஆமா, 2 பேரும் ஒண்ணா ரூம்ல இருந்தா காலையில 4 o'clock எடுத்து ஜாகிங் போயிடும். ஜாகிங் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் குடிச்சிட்டு 6 மணிக்கு கிளம்பி லொகேஷன் போயிடுவோம். ஆனியன் வந்து நல்லா விட்டுச்சு. இப்போ வந்து இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். அந்த ஆச்சு ஒரு 10 years ஆச்சுல. ஆமா, அது 2009 2008 2009. So yeah, 11 years. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நல்லா வந்துருச்சு. இப்போ இது கூட வந்து ஒரு தக்காளி. ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆமா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலே வேற லெவல் தான். இல்ல
லைட்டாக சமையல் பண்ணுறதுனால எனக்கு தெரியும் எங்கே சால்ட் இருக்குன்னு. தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் மசியணும். அதுக்காக சால்ட் போட்டாச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். இது கூட 2 மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை. இது சமையல் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆனா இதே நான் பண்ணுவேன். ரொம்ப ஈஸி. இது பார்த்துட்டீங்கன்னா நீங்க பாருங்க, 4 எந்த பெப்பர் சிக்கன் ஒன்றும் இல்லை. வெங்காயம் ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு 25-30 சின்ன வெங்காயம் முட்டை கட் பண்ணிட்டு ஒரே ஒரு தக்காளி 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவ்வளோதான். இது நல்லா போட்டு சிக்கன் போட்டு வெந்த உடனே பெப்பர் சீரகம் இது ரெண்டுத்தையும் பொடி பண்ணி சேர்த்துவாங்க. அவ்வளோதான். அண்ணி எங்க வராங்க? ஆரம்பிச்சிருக்கேன். ஆமா, செகண்ட் வீக்ல வரும். சரி, இப்போ ஷூட்டிங் எப்படி போயிட்டு இருக்கு? ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. வாட்ஸ்அப் இருக்கு, நாளைக்கு இருக்கணும். சரி, ஓகே. ஊர் போனீங்க அப்பா அம்மா பார்த்தீங்களா? லாக்டவுன்ல எப்போ இல்லை, லாக்டவுனுக்கு முன்னாடி கடைசியாக எப்போ போனீங்க? லாக்டவுன் முன்னாடி அவங்க வந்திருந்தாங்க. லாக்டவுனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்க ஊருக்கு போனாங்க. ஸோ வரணும். மோஸ்ட்லி இந்த லாக்டவுன் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அப்புறம் அவங்க வருவாங்க. ஸோ இப்போ வந்து தக்காளி நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம கூட வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை மேரினேட் பண்ணலாம் நமக்கு அதெல்லாம் தரும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு சிக்கனுக்கு தேவையான உப்பு. ஃபர்ஸ்ட் அதுக்கு உப்பு, அது சும்மா லைட்டா தக்காளி வேகிறதுக்காக. இப்போ சிக்கன் உப்பு போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா கரட்டி வேக வச்சுக்கணும். தண்ணி போதும். போதும். நம்ம இது வந்து கொஞ்சம் செமி கிரேவியாக தான் இருக்கும். வீட்டுல நீங்க தான் சமைப்பீங்களா இல்ல அண்ணி சமைப்பாங்க? வீட்டில் அண்ணி தான் சமைப்பாங்க. நான் அப்போ கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து சிக்கனை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஸோ ஃபுல் ஃப்ளேம். ஆமாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ இந்த கேப்பில் வந்துட்டு நம்ம இதை பொடி பண்ணிடலாம். இவங்க தான் ஸ்பெஷல் கெஸ்ட். அவங்களும் சமையல் பண்ணணுமா? ஆமாம், வீட்டில் வந்து சமையல் கட்டில் உட்காந்து நான் தான் அதை போடுவேன் இதை போடுவேன் பக்கத்தில் உட்காந்து ஒவ்வொன்றா எடுத்து போட்டுருவோம். தொட்டுறதா சுட்டுறோம். ஓகே, உங்க பேர் என்ன சொல்லுங்க? சரி, நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நான் உண்மையாக இரிஷா. இரிஷா, நீங்க 4 years old-ஆ 5 years old-ஆ? இரிஷாக்கு 4 years old. மிளகு சீரகம் இது ரெண்டுத்தையும் நல்லா நைஸாக பொடி பண்ணியாச்சு. இரிஷா கலரிங் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ சமையல் பண்ண வந்திருக்காங்க. இல்ல கலரிங் பண்ண முடியுமா? சரி, இது யாரு? ஏய் சித்தப்பா. பெரியப்பா. சித்தப்பா, கிருஷ்ணா சித்தப்பா. ஸோ இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சிக்கனும் நல்லா வெந்திருக்கு.
இப்போ நம்ம இது கூட வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற மிளகு சீரகம் இது ரெண்டுத்தையும் நம்ம எல்லாத்தையுமே சேர்க்க தேவையில்லைங்க. நம்ம ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு காரம் தேவைப்படுச்சுன்னா சேர்த்துங்க. பட் ஆனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாவே கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் நான். இப்போ இதை நல்லா கிளறி விட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சாச்சுன்னா போதும். நமக்கு பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடும். நல்லா வேணே உங்க கிச்சன்ல பூந்து நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். பெப்பர் சிக்கன் அப்புறம் என்னைக்கு வரீங்க ஊருக்கு? எல்லாம் நல்லா இருக்காங்க. அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்காங்களா? சரி, அம்மா கேட்டதா சொல்லுங்க. பாத்துக்கங்க, சீக்கிரம் வாங்க ஊருக்கு. பாவம் தனியா இருக்காரு, கஷ்டப்பட்டு இருக்காரு. சரி, இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மூடி வச்சு வா, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் லேச மல்லித்தலை தூவிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, சுவையான பெப்பர் சிக்கன் ரெடி. நீங்கள் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். சூடாக இருக்கு, சூடாக இருக்கு, சூடாக இருக்கு. நீங்கள் சாப்பிட்றீங்களா? இப்போ நீங்களும் சாப்பிடுங்க. ஓகே. பெப்பர் சிக்கன், பெப்பர் தூக்கலா இருக்கு, செம. காரம் எப்படி இருக்கு? கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்கா டேஸ்ட்டு? பெப்பர் சிக்கன் சூப்பராக இருந்தது. நான் யூஸ்வலி எனக்கு பயமாக இருக்கும் ட்ரை பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் சமைச்சதை பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ டெஃபினெட்லி நான் ட்ரை பண்ண போகிறேன் கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கும் இது பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ கிருஷ்ணா. பாய்.